ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான் வந்து நடக்கிருக்கும். இதுக்குரிய ஃபுல் ரிவிஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். சிக்கு தனியாக கொடுக்குறேன், பைத்தானுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். கீழே டைம் ஸ்டாம்ப்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வந்து கேட்குற மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ண மாதிரி அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக இருக்கலாம். ஸ்பீடில் போட்டு டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிப்போம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நான் 2 மார்க் முடிச்சுட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனுக்குள்ள போகிறேன். சி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு சி, அல்கோரிதம், ஃப்ளோ சார்ட், பிசிரோ கோடு, ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு கோடிங் கூட கேட்கலாம். கோடிங் கேட்டாலும் அது 1-2 தான் வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை கீவேர்ட்ஸ், ரிசர்வ் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிஷனல் ஆப்ரேட் பார்த்துக்கோங்க. லூப்னா என்னன்னு கேட்கலாம். நெஸ்டட் லூப், ஃபார் லூப், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரேக் அண்ட் கண்டினியூ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரெண்டை பார்க்குறப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. லாஜிக்கல் ஆப்ரேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் என்னென்ன வரும் தெரிஞ்சிங்கன்னா மோஸ்ட்லி போதும். நம்ம ரிவிஷனில் பார்ப்போம். ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிக்ளரேஷன், திஸ் இஸ் டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கோங்க. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லைஃப் டைம் ஆஃப் வேரியபிள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் அரே 1D அரே 2D அரே டிஃபரன்ஸ் கேட்கலாம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்டர் அரித்மெட்டிக், இந்த 1D வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1D அரே ரொம்ப முக்கியம், பாயிண்டர் ரொம்ப முக்கியம், டைனமிக் மெமரி அலோகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் யூனியன், இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லி கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர், எனுமரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. எனும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஸோ இப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரியல் டைம் கான்செப்ட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைல் ரொம்ப முக்கியம். ஃபைல் பாயிண்டர், எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸ், எஃப் ரைட், எஃப் ஸ்கேன்எஃப், எஃப் ரீடு இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபைல் எரர் கேண்டட் இது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு 7th பொறுத்த வரைக்கும் லைப்ரரிஸ் தான். இந்த லைப்ரரிஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பைத்தானுக்குள்ள போயிடலாம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைத்தான் அதோட ஃபியூச்சர்ஸ் கேட்கலாம், அல்கோரிதம்லாம் கேட்கலாம், பிசிரோ கோட் கேட்கலாம், ஃப்ளோ சார்ட் கேட்கலாம், இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் கேட்கலாம், கமெண்ட்ஸ் பைத்தான் அதாவது பைத்தானில் கமெண்ட்ஸ் கேட்கலாம். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப், மல்டிவே, எஃப் ஸ்டேட்மெண்ட், ஒயில் லூப், ஃபார் லூப் எல்லாத்துக்கும் சின்டெக்ஸ் பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஃபங்க்ஷன் என்ன கேட்கலாம், ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெகர்சிவ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரெகர்சிவ் அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைட் ரிட்டன்டன்சி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. லிஸ்ட் ரொம்ப முக்கியம், டபுள் முக்கியம். கண்டிப்பாக நான் அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பைத்தான் நான் முதல்ல அப்லோட் பண்ணுவேன் 1 மந்த் முன்னாடி. அதில் சொல்லியிருக்க 2 மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சர்ச்சிங், சார்ட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்டு, அப் அண்டு, க்ளோஸு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான். ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் டிஃபைன்டு மாடல், ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேம்ஸு, அந்த பேண்டாஸ், ஸ்கைப்பை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடல் அண்ட் பேக்கேஜை டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 மார்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாச்சு. அடுத்த ரிவிஷனுக்குள்ள டக்குன்னு போகலாம். வீடியோ லென்த்தாக போக தான் செய்யும், கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கோங்க. நானே ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்பீடாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல காமனாக நீங்கள் ப்ரோக்ராம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா அது பேசிக்ஸ் நாலேஜ் வந்து போகணும். அதனால தான் நான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதான் என்ன அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் டீன் போட்டு சீல கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இதை ரீட் பண்ணுறக்கோ இல்லை ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறக்கோ ஒரு இண்டீஜர் வேல்யூ வாங்கணும் அப்படின்னா நம்ம பைத்தானில் டேரெக்டாக போட்டுடலாம். ஆனால் சிங்கிறது பழைய லாங்குவேஜ் அப்படிங்கிறனால அந்த பர்சன்டேஜ் போட்டால் மட்டும்தான் அது வந்து இண்டீஜராக வாங்குவோம். அதுக்காக தான் கண்டிப்பாக எல்லா கோடிங்லையுமே செமிகோலன் வைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறப்போ அது வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் செமிகோலன் வச்சிருங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ. ஆப்ரன்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது 2 வேல்யூ நம்ம வாங்குவோம் ஏபின்னு, அதுதான் வந்து ஆப்பரன்ஸ். ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நடுவில் வேல்யூ, அதாவது நடுவில் ஃபங்க்ஷனாக அந்த ஆப்ரேட்டரை தான், அதாவது ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை அந்த மாதிரி வரலாம். ஸ்கேன் ஆஃப்ங்கிறது சில இன்புட்டாக வாங்குவோம். பிரிண்ட் ஆஃப்ங்கிறது நீங்கள் வந்து அவுட்புட்டாக வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே வந்து லேம்டா ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டேரெக்டாக ஒரே லைனில் யூஸ் பண்ணுறதுக்காக லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்ன, இது வந்து பைத்தான் கான்செப்ட். ஸோ அதாவது வந்து மியூட்டபிள் அப்படின்னா உங்களால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியும். இம்யூட்டபிள் அப்படிங்கிறது இண்டீஜர், ஃப்ளோட் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் உங்களால் மாற்றவே முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த இது எல்லாமே இம்யூட்டபிளில் வரும். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது மூட்டபிளில் தான் வரும். அதாவது வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட் இதெல்லாம் இருக்கும், அதனால தெரியும். ஸோ இப்போ நம்ம ரிவிஷனுக்குள்ளே டேரெக்டாக போகலாம். இதுவே ரிவிஷன் தான் இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் குறிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி. ஸோ நான் ஒவ்வொன்றே எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும், அதனால நான் உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போயிடுறேன். ஸோ அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், இது லாஜிக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்டு ஆர் நாட்டு, அண்டு ஆறு நாட்டோட ப்ராசஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிட்வைஸ், கண்டிஷனல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அரித்மெட்டிக் கண்டிப்பாக கேட்பாங்க. அரித்மெட்டிக்னா என்ன பார்த்துக்கோங்க, நார்மலாக நம்ம பண்ணுற ப்ளஸ், மைனஸ், மாடலஸ் அதான். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து
ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் டெஃபினேஷன் கொடுங்க, அனாலிசிஸ் கொடுங்க, அல்கோரிதம் கொடுங்க, ஃப்ளோ சார்ட் கொடுங்க, கோடிங் கொடுங்க, கம்ப்ளீஷன் கொடுங்க, எக்ஸிகூஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்சு போச்சு. ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் டெஃபினேஷனை நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கணும். அது கீழேயுமே நான் மோஸ்ட் டாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் இயர்லேயுமே உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து இன்டீஜரில் இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல் சொல்லியிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இது பொறுத்தவரைக்கும் இன்டீஜரோட பைட் என்ன, ஃப்ளோட்டோட பைட் என்ன, டபுளோட பைட் என்ன அப்படிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாதப்போ கண்டிப்பாக உங்களால் இதை வச்சு கூட எழுத முடியும். நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் உள்ள கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கோரிதம், இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லாஜிக்கல் சொல்யூஷன் பண்ணோம். இது வந்து லாங்குவேஜ் பொறுத்து தான், நீங்கள் சி யூஸ் பண்ணுறீங்களா, பைத்தான் யூஸ் பண்ணுறீங்களா, C++ யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த மாதிரி வந்துருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து கடைசி அந்த முடிக்கணும், நம்ம ஃபைனல் ஸ்டெப்பை முடிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் டெஃபினஸ் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃபோட ஒரு இது பார்த்து வச்சுக்கோங்க மாடலு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும், அதாவது இதில் மொத்தம் 2 இஃப் வரும். ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஜம்ப்லேயே வந்து என்னென்ன வரும் அப்படின்னா பிரேக் வரும், கண்டினியூ வரும், கோ டு வரும், ரிட்டர்ன் வரும். இதில் பிரேக் கண்டிப்பாக முக்கியம். ஒரு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம வெளியே வர்றதுக்காக பிரேக் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில். ஆக்சுவலாக ஒயிலோட அப்படியே ஆப்போசிட் தான் டூ ஒயில். ஸோ ஒயில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா டூ ஒயில் ஆகி போயிடும். ஃபார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஃபார் லூப்னா உங்ககிட்ட வந்து எவ்வளோன்னு தெரியாத இதை நீங்கள் பண்ணுறப்போ, இப்போ 1000 பேர் 10,000 உங்களுக்கு லிமிட் தெரிஞ்சுன்னா ஒயில் லூப் போடலாம், இல்லை டூ ஒயில் போடலாம். எவ்வளோனே தெரில அப்படின்னா, இல்லை அதிகமான பேர் வராங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப்பில் போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐ++ போட்டு நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பிரேக் விசஸ் கண்டினியூ. பிரேக்னா லூப்பை ஸ்டாப் பண்ணிடும், கண்டினியூனா அந்த சைக்கிள்லேருந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூங்கிறது வந்து வேரியபிள் வந்து பாஸ் ஆகும், இது வந்து எந்த ஒரிஜினல் வேல்யூக்குமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கால் பை ரெஃபரன்ஸ்ங்கிறது அட்ரஸை பாஸ் பண்ணும், ஒரிஜினல் வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாயிண்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே இது வந்து கால் பை வேல்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் தான். கால் பை ரெஃபரன்ஸ் வந்து இது பாயிண்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. கால் பை ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்த ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணுது, அதுவே இதாவது அப்படின்னா அதான் ரெக்ரெஷன். இது வந்து பேஸ் கண்டிஷனாக தான் இருக்கும். இது வந்து என்ன ரிஸ்க் அப்படின்னா இதில் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அதனால தான் இதில் வந்து பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் மாடுலர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து டிவைட் ஆகும் ஃபங்க்ஷன்ஸாகவே, அதாவது ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணுறது தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். இது வந்து உங்களுக்கு ரீடபிலிட்டி அண்ட் யூஸ், அதாவது ஒரு இதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரையில் வந்து 3 டைப், அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் 2 இருக்கும். ஒன்று அது போக மல்டி டைமென்ஷனல் வரும், 1D 2D. ஒன்று வந்து லீனியர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, 2D வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2D வந்து மேட்ரிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ நிறையா வரும்ல உங்களுக்கு அரே மாதிரி. ஸோ அதனால் அதில் வந்து 2D யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு இதாக வரும். லீனியருங்கிறப்போ உங்களுக்கு சிங்கிளாக ஒரே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் மல்டிபிள்ங்கிறப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரப்போ 2 இது நம்ம 3x3 போகிறோம், 2x2 போகிறோம்னா அந்த மாதிரி இதில் வரும். ஸோ அடுத்து MALLOC, இது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெமரியை வந்து அலோகேட் பண்ணும் ரன் டைமில். இதை வந்து நம்ம இனிஷியலாக பண்ண முடியாது. இது ஹெடர் ஃபைல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் 1D அரே 2D அரேவுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு, அதாவது 1Dனா ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்ம வாங்கிடுவோம். 2Dங்கிறது அதே 2 இது ஒரே வேரியபிள் வச்சு நம்ம 2 வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து ஒரு மேஜர் ஆர்டராக வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டைனாமிக் மெமரி அலகேஷன், இதில் MALLOC இது பொறுத்தவரை அலகேட் பண்ணோம், CALLOCங்கிறது அலகேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணோம். இதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணணும், நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக பிக் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அடுத்து அலோக்ங்கிறது வந்து ரீசைஸ் பண்ணோம். ஸோ அடுத்து ஃப்ரீங்கிறத அலோகேட் பண்ணோம். CALLOCங்கிறது இனிஷியலைஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து 0ல தான் அது இனிஷியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. பாயிண்டர் அரித்மெட்டிக் இந்த டைம் அரியர் கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அது PTR தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்கே PTR மென்ஷன் பண்ணி +1 அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மெமரி பிளாக் போயிட்டே இருக்கும். இது வந்து டேட்டாவோட டைப் சைஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, அரேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு மெமரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணோம். ஸோ இதே வந்து யூனியன்கிறது மெமரி வந்து ஷேர் பண்ணோம். இதோட சைஸ் வந்து லார்ஜ் இதாக இருக்கும். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இதோட டிஃபரன்ஸ் வந்து கேட்கலாம்ல, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சின்டெக்ஸ் எரர் வரலாம், ரன் டைம் எரர் வரலாம், லாஜிக்கல் எரர் வரலாம். லாஜிக்கல் எரருங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம். நீங்கள் கோட் ரன் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா தெரிஞ்சுக்கும். ரன் டைம்ங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ரன் பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் எரர் காட்டும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஹெடர் ஃபைல்ஸ். இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. studio.h, stdlib.h, math.h தான். நீங்கள் ஏதாவது உள்ள வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த math.h யூஸ் பண்ணிருக்கணும். sting.h தெரியும் உங்களுக்கு, ஸ்டிங் யூஸ் பண்ணாலும் வரும். யூசர் டிஃபைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா பேசிக்காக ஒரு சின்டெக்ஸ் அந்த கோடு வந்து பார்த்துக்கோங்க, அதாவது ஹலோ வேல்ட் அந்த மாதிரி வந்து போட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது லைப்ரரிஸ் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணுறப்ப இது லிங்க் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். டைனாமிக் விசஸ் ஸ்டாட்டிக் லைப்ரரிஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில பேசிக் சின்டெக்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ அது வந்து நான் பாயிண்டர் அண்ட் அரே ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
இந்த அண்டு போடுறாங்கன்னா அது வந்து அட்ரஸ் லொக்கேஷன் வந்து வாங்குறக்கா போட்டிருப்பாங்களா பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்டர் வித் அரேயோட ஷார்ட்கட் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த இண்டிஜர் போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் வாங்குறது தான் அரே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து பாயிண்டரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் போட்டு டீ போட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு இண்டிஜரை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுங்க. ரிட்டர்ன் 0ன்னு போட்டுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு வாங்குறது. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இண்டிஜர் மெயின் போட்டு தான் அமைக்கணும், மெயின் ஃபங்க்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பாயிண்டர், அதாவது உங்களுக்கு டேட்டா சைஸை பொறுத்து தான் அந்த பாயிண்டர் அரித்மெட்டிக் வந்து இதாகும். பார்த்துக்கோங்க, 1D அரே 2D அரேயோட ஃபார்மேட் வந்து லீனியராக இருக்கும், மேட்ரிக்ஸாக இருக்கும். இது ஒரு இண்டெக்ஸாக இருக்கும், இது 2 இண்டெக்ஸாக இருக்கும். 2D அரேவுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க சின்னதாக, இதை பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம்ஸை மனப்படம் பண்ணாங்க. சம்டைம்ஸ் போகிறப்போ உங்களுக்கு ஃபார்மேட் தெரியலனால இந்த ஃபார்மேட்டை ஜென்ரலாக பார்த்து கொஞ்சம் ரிலேட்டடாக எழுத பாருங்க. ஸோ அடுத்து வந்து பாயிண்டர் டு அரே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைனமிக் மெமரி MALLOC இதோட டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் ரன் டைமில் வந்து மெமரியை வந்து அலகேட் பண்ணணும் பாயிண்டர் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. MALLOCங்கிறது கீவேர்டு. அப்போ நீங்கள் அங்கே எழுதுகிற இடத்துல MALLOC கண்டிப்பாக எழுதணும், இல்லாட்டி உங்களுக்கு அங்கே மார்க் கிடைக்காது. ஸோ டைனமிக் அரே யூஸிங் MALLOC பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MALLOCங்கிறது இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஃப்ரீங்கிறதுல மேண்டட்ரியாக கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அரே விசஸ் பாயிண்டர். அரேனா ஃபிக்ஸ்டு சைஸ். இப்போ எனக்கு தெரியும் 5ன்னு கொடுத்தா அங்கே 0லேருந்து 1க்குள்ளே, அதாவது 4 வரைக்கும் எடுத்துக்கும் அது. ஆனால் பாயிண்ட் பொறுத்தவரை டைனாமிக் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஸ் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். இதில் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், இதில் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால தான் பாயிண்டர் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி இருக்கிறது அப்படியே சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா உங்களுக்கு பின்னாடி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேசிக் சின்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஓவரால் சின்டெக்ஸ் இப்போ முக்காசி முடிச்சிட்டோம், இன்னும் ஓவரால் சின்டெக்ஸ் தான். பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேஸ் இன்க்ளூட் போட்டு studio.h இன்டிஜர் மெயின் போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டு ரிட்டர்ன் 0 எல்லா இடத்துலையும் வரும், நீங்கள் போட்டு விட்ருங்க. அது போடலைனாலும் மேக்ஸிமம் ஓகே தான், ஆனால் ரிட்டர்ன் 0 போட்டுருங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ரன் பண்ணி என் பண்ணுறீங்கிறக்காக அவங்க ரிட்டர்ன் 0 போடுவாங்க. ஸோ இது மெயின்ங்கிறது எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து டேட்டா டைப்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது, கேரக்டர் இருக்குது. ஸோ இன்டிஜருங்கிறது நம்பரு, ஃப்ளோட்டுங்கிறது பாயிண்டிங் வேல்யூ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்புட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் ஆஃப், பிரிண்ட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சும்மா இஃப் கண்டிஷனு உள்ள ஸ்டேட்மெண்ட்னா உள்ள நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் தான் உள்ள ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இஃப் எல்ஸு இதோட கண்டிஷனில் இஃப் வரும், எல்ஸ் வரும். அதுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இஃப் ரன் ஆகலாம் அப்படின்னா எல்ஸுக்கு வந்துடும், அதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெஸ்டட் இஃப் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 இஃப் வரும், இது எல்ஸ் நீங்கள் போட தேவையில்ல, போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்ஸ் இஃப் லேடர் இது பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இஃப் இஃப் எல்ஸு. ஸோ காமனாக இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே உங்களோட கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை வச்சு எழுதி விட்டுலாம். ஸோ ஃபார் லூப் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட்டு எவ்வளோ i=0 i=1 கொடுக்கணும், கண்டிஷன் கொடுக்கணும். லாஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் i++ i மைனஸ் அது பார்த்துக்கணும். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம கொடுக்குற அந்த இதுதான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஒயில் லூப்போட கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு. டூ ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் டூ ஸ்டேட்மெண்ட்டு ஒயில் கண்டிஷனு, அதை அப்படியே திருப்பி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு பிரேக்கு, கண்டினியூ, ரிட்டனு, go to அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிரேக் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள யூஸ் ஆகி வெளியே வர்றதுக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லேபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ரிட்டர்ன் டைப்பு என்ன ஃபங்க்ஷனோட நேம்னா மேலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், அதை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேராமீட்டர்ஸ், அதாவது பேராமீட்டர்ஸ்னால் மேலே நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கால் பை வேல்யூவோட கான்செப்ட் இதுதான். ஸோ அதே மாதிரி கால் பை ரெஃபரன்ஸோட கான்செப்ட் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிகர்ஷனோட கான்செப்டும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிகர்ஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நேம் வச்சிருப்போம், அதே திரும்ப கால் பண்ணுறப்போ அப்படியே ரிட்டர்ன் மொத்தமாக இதாகும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷனோட நேம் மேலே வச்சிங்கன்னா உள்ளே ஃபங்க்ஷன் வரும், அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1D அரேங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக வரையதுக்குள்ள முடியும். 2D அரேங்கிறது உங்களுக்கு அப்படியே ஒரு இதில் வரும். அதே மாதிரி அரேவை நம்ம இந்த சைடு வாங்குறப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வாங்குவோம், இந்த சைடு கொடுக்குறப்ப நம்ம இந்த ப்ராக்கெட் அதாவது கர்லி பிரேசஸ் இருக்குல்ல இதில் வந்து கொடுத்து விட்டுருவோம். 2D பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரோ ஒரு காலம், ஏன்னா 2Dனால மேட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பாயிண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது மெமரியோட அட்ரஸ் எடுத்துனா வருது. ஸோ அதனால் அந்த ஸ்டார் கொடுத்து பண்ணுவோம். ஸோ டோட்டலாக அங்கே ஸ்டார் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாருங்கிறது மேலே இருக்க அட்ரஸ் எடுத்து வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எடுக்கிறக்க ஒரு வேரியபிள் வச்சு இங்கே அண்டு கொடுப்போம், அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்டர் வித் அரேயோட கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சிம்பிளாக பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா எதாவது கேட்குறாங்கன்னா இது ரிலவெண்ட்டானாலும் நீங்கள் எழுதி விட்டுலாம். ஸோ அடுத்து வந்து டைனாமிக் மெமரி பொறுத்த வரைக்கும் ஸோ MALLOC, CALLOC, REALLOC இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கீவேர்டு கண்டிப்பாக பண்ணோம். அப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இது ரிலவெண்ட்டாக அடிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரக்சருக்கோட கீவேர்டே ஸ்ட்ரக்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனியன் பொறுத்த வரைக்கும் யூனியன் கொடுப்பாங்க. அடுத்து பாயிண்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்டாரு, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இது போட்டு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரிங்கு பொறுத்தவரை கேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக C++லாம் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கிற ஒரு கீவேர்டு வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சியில் வந்து CHR தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ஒரு இது வந்து ஹேஸ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஹெடர் ஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு stdio.h இருக்கு, stdio.lib.h இருக்கு, math.h இருக்கு, string.h இருக்கு. ஸோ நார்மலாக ஒரு யூசர் டிஃபைன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எரரோட டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் ரன் டைம். நம்ம வந்து ஓவராலாக சி வந்து முடிச்சாச்சு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எதுவும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்கோரிதம். இதில் இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், ப்ராசஸிங் இருக்கணும், டிசைன் இருக்கணும், லூப் இருக்கணும், ஸ்டார்டிங் இருக்கணும், ஸ்டாப் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். அல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினிஷன் வந்து ஃபைனல் சீக்வன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் டு சால்வ் ஏ ப்ராப்ளம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளமாக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வெல் டிஃபைனாக வந்து சால்வ் பண்ணணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பில்டிங் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது, பிரிண்ட் இருக்குது, லென் இருக்குது, டைப் இருக்குது, இன்புட் இருக்குது, ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்சுங்கிறது நம்ம எவ்வளோக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் பைத்தானில் அவைலபிளாக இது இருக்குது. இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட்னா ஒன்றும் இல்லை. இன்ட்ராக்டிவ்ங்கிற லைன் பை லைனாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபுல் ப்ரோக்ராமே பண்ணும். இங்கே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து .py ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணுறப்போ .py சேவ் பண்ணுவோம். சி ஃபைலை சேவ் பண்ணுறப்போ .c சேவ் பண்ணுவோம். ஒரு சில டைம் CPP சேவ் பண்ணுவாங்க. இமிடியேட் அவுட்புட்டாக வந்துடும். இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகி தான் ஃபைலாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்ரோச். இது வந்து கன்ஃபார்ம் ஃபிக்வஸ்ட்டில் கூட கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாடல்ஸாக வருது. டாப்னாலே ஒன்றும் இல்லை, டாப்லேருந்து கீழே வர்றதுன்னு அர்த்தம். இது பாட்டம் அப்னா கீழேருந்து மேலே போகிறதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக பாருங்களேன், மெயினான சப் மாடல்ஸாக தான் மேலேருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். அதாவது இங்கே கீழேருந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால்லேருந்து அப்படியே பிக்காக போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் வைஸாக ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கும். இது இன்டெகிரேட் பண்ணி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைன் இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதில் கீவேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம்டி பிளேஸ் ஹோல்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. பிரேக்கு, ஒயில், நெஸ்டடு. ஒயில் நம்ம ஆல்ரெடி சீல பார்த்தா நீங்கள் இப்போ தான் நம்ம டேரெக்டாக பைத்தான் வந்தீங்கன்னா ஒயிலும் கொடுத்து கண்டிஷன் கொடுப்போம், ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். சீல உள்ள ப்ராக்கெட்லாம் போட்டுருப்போம். இங்கே அதெல்லாம் தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி பைத்தானில் வந்து செமிகோலன் எப்பயுமே வைக்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ பிரேக் பொறுத்தவரைக்கும் நெஸ்டல் லூப். பிரேக் எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அடுத்து டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சரு. இஃப், எலிஃப். இங்கே வந்து எல்ஸ் வராது, எலிஃப் தான் வரும். லாஸ்ட் முடிக்கும் போது தான் எல்ஸ் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஃப் முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஸ் போட்டு திரும்ப இன்னொரு எல்ஸ் போட முடியாது. இங்கே சி மாதிரி எலிஃப் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டெர்னரி பொறுத்த வரைக்கும் ஏபின்னு வாங்கி இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. லூப்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஒயில் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிபோனசி சீரிஸ் தான் உங்களுக்கு இப்போ கோடிங் நான் காட்டினேன். ஒரு நம்ம எப்பயுமே டேரெக்டாக வந்து சி பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். இல்லைனா டேரெக்டாக வந்து ஏபின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அதை நீங்கள் லூப்பில் போட்டாலே போதும். பைத்தான் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபார் லூப் நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஃபார் லூப் போட்டு நீங்கள் எதையாச்சும் ரன் பண்ணுற மாதிரி போட்டிங்கனாலே மேலே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்கள், ஃபார் லூப்பில் வாங்குற மாதிரி வாங்குங்க, உள்ள லூப்பிங்கில் போடுங்க, கீழே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கட்டுங்க. இதே ஒரு பேசிக் சின்டெக்ஸ் மாதிரி தான். போட்டு ரன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் இதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணி காட்டலாம். ஸோ அடுத்து லேம்டா ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபங்க்ஷனை ஒரே லைன்லேயே, அதாவது நான் வேலை யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனை இன்னொருக்க வாங்குறேன்னா ஒரு ஸ்டெப்பு ப்ரொசீஜர் வரணும். ஆனால் நான் லேம்டா அப்படின்னு போட்டு அனுப்பிச்சேன்னா அதிலே இன்னொன்று வந்து நான் டேரெக்டாக கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதான் வந்து ஒரு கீவேர்டு. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இம்யூட்டபிள்ங்கிறது கால் பை வேல்யூ, இம்யூட்டபிள்ங்கிறது கால் பை ரெஃபரன்ஸ். மியூட்டபிள்னா என்னன்னு பார்த்தோம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஷார்ட்லாம் வரும், அதாவது செட்டில் வரும். இம்யூட்டபிள்ங்கிறது உங்களுக்கு இதை மாடிஃபை பண்ண முடியாது. இன்டிஜர் ஃப்ளோட், ஏதாவது ஃப்ளோட்னா ஃபிக்ஸிங்காக இருக்கும், அதான் அந்த மாதிரி வந்துடும். ஸோ மாடல் பார்த்துக்கோங்க. ஹைடிங் ரிட்டர்டன்சிங் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரெண்டு மாடல் டு அவாய்ட் ரிப்பீட்டட், அதாவது வந்து ஹைடிங் ரிட்டர்டன்சிங்கிறது வந்து ஒரு இது வந்து திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ்ங்கிறது, ஆர்குமெண்ட் நம்ம என்னென்னலாம் வாங்குவோம், அதாவது பேராமீட்டருங்கிறது உங்களுக்கு வந்து டெஃப்ங்கிற கீவேர்டில் நம்ம ஒரு இது வச்சுருப்போம், அதான் பேராமீட்டர்ஸ். அந்த ஆடுக்குள்ளே ஏபின்னு இருக்காது. ஸோ அந்த ஆடை நான் வாங்கி ஏபிங்கிற மேலே கொடுத்தது வந்து ஆர்குமெண்ட்டு, அதாவது பேராமீட்டர்ஸு. பேராமீட்டர்னா ஏபின்னு மேலே இருந்து கிளியர் பண்ணிட்டேன், அதான் பேராமீட்டரு. ஆர்குமெண்ட்ஸுங்கிற அதுக்குள்ளே நான் ஒரு வேல்யூ கொடுக்கல, அதான் வந்து ஆர்குமெண்ட்ஸு. ஸோ அது பேராமீட்டர்ஸ் பாசிங்கிறது உங்களுக்கு பொசிஷனல் கீவேர்டு டிஃபால்ட் வேரியபிள் லென்த்தாக இருக்கும். நார்மலாக பைத்தான் பொறுத்த வரைக்கும் டெஃப்ங்கிற கீவேர்டில் தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கோடிங்லாம் சும்மா ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் ஈக்குவல் போட்டு ஒரு ஆச்சரியக்குறி வச்சிருப்பாங்க, அப்படின்னா அது நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு புதுசாக கோடிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். டப்புள் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக 1 2 3 இது வந்து ஒரு இம்யூட்டபிள். டப்புள்ங்கிறது ஒரு இம்யூட்டபிள், லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள். இது ரெண்டுமே நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளே வந்து இம்யூட்டபிளுக்கும் மியூட்டபிளுக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக போட்டுவிட்றலாம். இது லிஸ்ட்டு வந்து இது வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு போட்டுடலாம். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அரைய மாதிரி வாங்குவாங்க. டப்புள் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ப்ராக்கெட்டில் வாங்குவாங்க. இதே ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து உங்களுக்கு இம்யூட்டபிள் வந்து டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிக்ஷனரினா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன கிளாஸு, அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது, அப்போ ஒவ்வொரு இதுக்கு வச்சு நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுப்போம். அதான் வந்து
டிக்ஷனரினா ஒன்றும் இல்லை, எல்லாமே அதில் நம்ம இருக்கும், அதான் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்லைசிங்னு அர்த்தம். இதோட கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அதில் வந்து டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1:4 அப்படின்னு கொடுக்குங்கன்னா அதுக்குள்ளே இருந்து அதோட ரேஞ்ச் வந்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஒரு ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு. இங்கே ஃபார்மேட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா, எல்லாம் ஒன்றும் இல்லை, கீவேர்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் கோடிங் எழுதுறப்போ அந்த கீவேர்டை உள்ளே போட்டு எழுதுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சர்ச்சிங் பொறுத்தவரை லீனியர் சர்ச்சிங் இருக்குது. ஸோ லீனியர் சர்ச்சிங்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்து பண்ணோம். ஸோ உங்களுக்கு பைனரி சர்ச் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இதிலே வந்து நிறைய ஸ்டார்டிங் வரும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். டபுள் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லென்த் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, மின் இருக்குது. லென்த்னா எவ்வளோ லென்த் இருக்குது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து புல்லட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னா 5 லெட்டர் இருக்கும்ல, அதான் லென்த்து, அதில் 5 இருக்குது அப்படின்னு காட்டும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, மினிமம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்பர், ஸ்டார்ட் லோவர் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அப்பர்னா என்ன, அப்பர் கேஸ் எத்தனை இருக்குது, லோவர் கேஸ் எத்தனை இருக்குது, ஸ்பிளிட் பண்ணுற ரிப்ளேஸ். அப்போ இப்போ நான் வந்து புல்லட்டில் வந்து பிக்கு பதிலாக எக்ஸா போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பி இந்த இடத்துல வந்து லாஸ்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க ரிப்ளேஸை, அங்கே நான் எக்ஸ் கொடுத்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு வர்றதை கொடுத்துட்டு லாஸ்ட் எதை மாற்றம் கொடுத்தேன்னா மாறிடும். கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் எஸ்வைஸ்ன்னு போட்டு அதில் அந்த ஆர்கு அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபைல் ஹேண்ட்லிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓப்பனு, க்ளோஸு, ரீடு, ரைட்டு எல்லாம் வரும். அப்போ அந்த இடத்துல அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லேயே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எஃப் ரீடு, எஃப் ரைட்டு, எஃப் க்ளோஸ். என்ன அதாவது ரீட் பண்ண போகிறீங்களா, ரைட் பண்ண போகிறீங்களா? ரீட் பண்ணணும்னா உங்களால் வந்து எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும், மாடிஃபை பண்ணணும்னா நான் தான் பண்ண முடியும். அப்போ நான் ரைட் பண்ணலாம், நீங்கள் வந்து ரீட் பண்ண மட்டும் தான் முடியும், அந்த மாதிரி தான். ஸோ ஓவரால் அடுத்து நம்பை பொறுத்த வரைக்கும் நம்பைங்கிறது நீங்கள் நார்மலாக உள்ள நியூமெரிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, நம்பை கான்செப்ட் அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் டிஃபைன் மாடலுங்கிறது ஸோ அந்த இம்போர்ட் போட்டு நம்ம பண்ணுறது தான். ஸோ அடுத்து உங்களுக்கு பபுள் சார்ட், நான் சொன்னேன்ல அந்த ஸ்டார்டிங், அது பொறுத்த வரைக்கும் பபுள் சார்ட்டோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த அட்ஜசன்ட் எலமெண்ட்டை ஒவ்வொன்றா வந்து பபுளாக பண்ணி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கேமில் கூட நம்ம எப்படி மாற்றிட்டே இருக்கணும், அந்த மாதிரி கேம் தான். ஸோ இது ஒரு கேமை பார்த்தீங்கன்னா ஈஸி, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கோடிங்கை டேரெக்டாக டெவலப் பண்ணினா கஷ்டம், எப்படி ஃபங்க்ஷனாக சும்மா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈஸி. அல்கோரிதம்ஸ், ஸோ அதில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ பபுள் சார்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை பற்றி ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கோடிங்கை நான் வந்து காட்டுறேன், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மெர்ஜ் சார்ட்டுமே உங்களுக்கு டிவைட் அண்ட் கான்கர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். ரெண்டாக பிரித்து அடுத்து வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட கோடிங்கும் காமிச்சிக்கிறேன். அடுத்து வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பபுள் சார்ட்டு மெர்ஜ் சர்க்கிள் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 பார்த்துக்கோங்க. மெர்ஜ் சார்ட் இருக்கும், செலெக்ஷன் சார்ட் இருக்கும், பபுள் சார்ட் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பபுள் சார்ட்டும் மெர்ஜ் சார்ட்டும் செலெக்ஷன் சார்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ நானும் முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருக்கேன். இதிலே நம்ம கோடிங்லாம் போட்டு காமிக்கலாம், டைம் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு TXல போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.